வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை, பாஜக மேலிட பொறுப்பாளர் பேட்டி. சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகை. தண்ணீர் குடங்களை உடைத்து திமுகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு. செவாலிய செல்லாநாயக்கர் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி செல்லாநாயக்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. குடிநீர் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டம். விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, வருகிற செப்டம்பர் 14-15 தேதி புதுச்சேரி பாஜக கட்சி சார்பில் மாநில பொதுக்குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும், மேலும் இந்த கூட்டத்தில் அடுத்த ஒரு வருடத்தில் கட்சி சார்பில் புதுச்சேரியில் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும், வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலும் மத்திய மாநில நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்தும் தேர்தலில் கூட்டணிகள் குறித்தும் ஆலோசிக்க உள்ளதாக தெரிவித்தார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுடன் கூட்டணியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூக உறவில் உள்ளதாகவும், மேலும் அமைச்சராக பொறுப்பேற்ற ஜான்குமாருக்கு விரைவில் இலாகா பொறுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கட்சியை விட்டு வெளியே சென்ற சாமிநாதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் கட்சியில் இணைப்பதற்கான பணியை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சுரானா, கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பதை கட்சி தலைமை பேச்சுவார்த்தை நடத்தி தேர்தல் நேரத்தில் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜக நிற்கும் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும் என்பது தங்களின் எண்ணம் என்றும் சுரானா தெரிவித்தார். தரமான குடிநீர் வழங்க கோரி நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை தொகுதி மக்களுடன் திமுகவினர் தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தண்ணீர் பானைகளை உடைத்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உருளையன்பேட்டை கோவிந்தசாலை பகுதியில் மாசு கலந்த குடிநீர் குடித்த 3 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் நெல்லித்தோப்பு உருளையன்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே சுத்தமான குடிநீர் வழங்க கோரி உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு தொகுதி மக்களை திரட்டி திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் கோபால், கார்த்திகேயன் முன்னிலையிலும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையிலும் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம் நடத்தினர். தொடர்ந்து தரையில் அமர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோரை கண்டித்தும் ராஜினாமா செய்ய கோரியும் கோஷமிட்டனர். அப்போது திடீரென தரமான குடிநீர் வழங்க கோரி தண்ணீர் பானைகளை உடைத்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பேசுகையில், புதுச்சேரியில் ஒரு இடத்தில் மட்டும் குடிநீர் பிரச்சனை இல்லை, எல்லா தொகுதிகளிலும் இதே பிரச்சனை உள்ளது. ஆனால் அரசு இறுக்கமாக கண்ணை மூடிக்கொண்டுள்ளது. இந்த அலட்சிய போக்கு சரியானது அல்ல. அப்பாவி மக்கள் 3 உயிர்கள் பறிபோனதற்கு அரசுதான் முழு காரணம். என்ன பிரச்சனை என மக்களிடம் போய் கேட்க வேண்டும். முதல்வர், அமைச்சர்கள் ஏசி அறையில் அமர்ந்து கொண்டு மீட்டிங் போடுகிறார்கள். முதல்வர் வந்து பாதிக்கப்பட்டவர்களை இதுவரை பார்த்தாரா? 3 பேர் இதுவரை இறந்துள்ளனர். பொதுப்பணித்துறை அமைச்சர், செயலர் எங்கே போனார்கள் என்று கேள்வி எழுப்பிய சிவா, இந்த விவகாரத்தில் போர்க்கால அடிப்படையில் அரசு களம் இறங்க வேண்டும். மக்கள் பீதியில் உள்ளனர். அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய குடிநீர் குழாய்களை மாற்ற வேண்டும். எல்லா தண்ணீர் தொட்டியிலும் 1 அடி 1/2 அடி சேறு உள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நல்ல தண்ணீர் கிடைக்கும் வரை அரசு இலவசமாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கேன் வழங்க வேண்டும். அசுத்தமான குடிநீர் குடித்து உயிரிழந்த குடும்பத்திற்கு நிவாரணமாக ரூபாய் 5 லட்சமும், அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களுக்கு ரூபாய் 1 லட்சமும் தர வேண்டும். ஆனால் இப்படித்தான் இருப்பீர்கள் என்றால் மக்கள் உங்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். இன்னும் 500 ரெஸ்டோ பார்களை கூட திறந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு நல்ல தண்ணீரை கொடுங்கள். இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், மக்களுக்கு வேண்டியதை செய்யாவிட்டால் அவர்கள் வரும் தேர்தலில் உங்களை காணாமல் போக செய்வார்கள் என்று அவர் பேசினார். இதுக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கிறோம். 3 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம். 6 மாதத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணியிருக்கோம். சட்டமன்றத்தில் எங்கள் உறுப்பினரெல்லாம் ஒட்டுமொத்த குரல் கொடுத்துருக்கின்றோம். எங்களுடைய கோரிக்கையை தான் உஸ்டேரி தண்ணி கொடுக்குற திட்டத்தை கொண்டாந்தாங்க, அதை கிடப்பில் போட்டாங்க. இன்றைக்கி வந்து ஏஎஃப்டி திட்டத்தை கொண்டாந்தாங்க, அது கிடப்பில் போட்டாங்க.
ஆற்றுப்படுகையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோன்னு சொன்னாங்க. எங்களுடைய கோரிக்கை எங்கள் செந்தில் குமார் எம்எல்ஏலாம் இதுக்கோசம் கிராம பகுதியில் இருக்க மக்களுடைய பிரச்சனைலாம் சொல்லி பேசியிருக்கிறாரு. நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இருக்கிறோம். மக்களுக்கு இந்த பாதிப்பு இது வரைக்கும் புதுச்சேரியில் ஏற்பட்டதே கிடையாது. இவ்வளோ பெரிய பாதிப்பு ஒரே நேரத்தில் மக்கள் பீதி அடைகிற அளவுக்கு. அதனால் இது அரசாங்கம் இதனுடைய கஷ்டத்தையும் அவசரத்தையும் மக்களுடைய பயத்தையும் போக்கக்கூடிய நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. குடிநீர் தரோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தொடர்ச்சியாகவே சொன்னார். ஆமாம், ஒன்றும் இல்லை. முதலமைச்சரோட பட்ஜெட் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த 5 பட்ஜெட் புக்லேயும் அதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்குறோம், ஆற்றுப்படுகையிலேருந்து தண்ணி எடுத்துன்னு வரோம், முஸ்டேரி நீரை குடிநீர் ஆக்கி தரோம், இதுபோல் தொடர்ந்து சொல்லியிருப்பார். ஆனால் எதுவும் செய்யலை. ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, திமுக செயற்குழு உறுப்பினர் JVS சரவணன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலவன், தொகுதி செயலாளர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி செவாலியே செல்லாநாயக்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். செவாலியே செல்லாநாயக்கர் பிறந்தநாள் விழா அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி நகராட்சி மேரி ஹாலில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த செல்லாநாயக்கரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், முன்னாள் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமிகாந்தன் ஆகியோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செல்லாநாயக்கரின் குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு செல்லாநாயக்கரின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டது போல் செல்லாநாயக்கருக்கும் சிலை அமைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, ஒதியன் சாலை போன்ற சில பகுதிகளில் குடிநீர் சம்பந்தமாக சில புகார்கள் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை, ஒதியன் சாலை போன்ற சில பகுதிகளில் குடிநீர் சம்பந்தமாக சில புகார்கள் வந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் வளாகத்தில் பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனத்துறை மற்றும் பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட அரசு துறை உயர் அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி மற்றும் சார்பு ஆட்சியர் செல்வி இசிட்டா ரதி அவர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றன. நிகழ்வில் பேசிய ஆட்சியர் குடிநீரில் சரியான அளவு குளோரின் கலக்கப்படுகிறதா என்பது குறித்தும், வேறு ஏதேனும் குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறதா என்பது குறித்தும், பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் நடப்பின் காரணமாக குடிநீரில் கழிவுநீர் கலக்கிறதா என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல ஆண்டுகளாக முத்திரையர்பாளையம் பகுதியிலிருந்து குடிநீர் உருளையன்பேட்டை பகுதிக்கு வருகிறது எனவும், இடையில் ஏதேனும் கழிவுநீர் கலக்கிறதா என்பது குறித்து ஆய்வு செய்து வருகிறோம் என்றும், ஓரிரு நாளில் இப்பணி முடிவடையும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் எனவும் தெரிவித்தனர். ஆட்சியர் பல்வேறு பகுதிகளிலும் குடிநீரை எடுத்து ஆய்வுக்கு அனுப்பும்படியும் தெரிவித்தார். மேலும் அப்பகுதிகளில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி குடிநீரை சுத்தமாகவும் கொதிக்க வைத்து அருந்துமாறும் ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். மேலும் பாதிக்கப்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் குடிநீரை சேமித்து ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார். பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாமல் சுத்தமான குடிநீரை வழங்குமாறு அரசு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைத்து துறை அதிகாரிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கண்ணமாத்தோட்டம் பகுதியில் வசிக்கும் பிறவியிலேயே கால்கள் செயலிழந்த 12 வயது சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதி கண்ணமாத்தோட்டம் பகுதியில் பிறவியிலேயே குறைபாடு உள்ள 12 வயது சிறுமிக்கு நடக்க முடியாத காரணத்தால் 2 கால்களும் செயலிழந்துவிட்டது. அந்த சிறுமிக்கு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் நடக்க உதவிடும் உபகரணங்கள், 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கி ஆறுதல் கூறினார். இந்த நிகழ்வின் போது தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி துணை செயலாளர் சிவா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, வார்டு செயலாளர்கள் பாலு, ஜெயக்குமார், பன்னீர்செல்வம், தொகுதி மேலவை பிரதிநிதி குமரன், மாநில எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் அன்பழகன், வார்டு துணை செயலாளர் அன்பு, மேற்கு வார்டு துணை செயலாளர் அன்பு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் இளங்கோ, சரவணன், செல்வம், காசிநாதன், முனியப்பன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் பெருகி வரும் தெருநாய்களை பிடிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநிலத்தில் பெருகி வரும் தெருநாய்களை பிடிப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நேற்று உள்ளாட்சித்துறை இயக்குனர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் அளித்திருந்த நாய்களை கட்டுப்படுத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்தல் மற்றும் புதுச்சேரியில் நாய்களை பிடிக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை இயக்குனர் சவுந்தரராஜன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், நலவழித்துறை துணை இயக்குனர் ரகுநாதன் மற்றும் திட்ட அலுவலர் டாக்டர் குணேஸ்வரி, ராஜீவ்காந்தி கால்நடை மற்றும் விலங்கு அறிவியல் கல்லூரியின் டீன் டாக்டர் முருகவேல், கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இணை இயக்குனர் ராஜு, கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் ரமேஷ், சதாசிவம், எழில்ராஜன் மற்றும் ரமேஷ், உள்ளாட்சித்துறை செயற்பொறியாளர் நாகராஜன், நகராட்சி சுகாதார அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மிகவும் பிரபலமான பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உணவு சாப்பிட்ட பின் அதே பிளேட்டில் தெருநாய்கள் உணவு உட்கொள்வதோடு அப்பகுதி முழுவதும் கூட்டமாக சுற்றி திரிவதால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரவி வருகிறது. புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் புதுச்சேரி மக்கள் மட்டுமன்றி சுற்றுலா பயணிகளும் அதிகமாக சென்று ரசிக்கும் இடம் பாண்டி மெரினா. இங்கு அழகிய கடற்கரை மற்றும் அதன் அருகில் பாண்டி மெரினா பொழுதுபோக்கு மையமும் அமைந்துள்ளது. இங்கு பல்வேறு வகை உணவகங்கள், குழந்தைகள் விளையாடி மகிழ ராட்சச ராட்டினம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு பொருட்கள் மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகள் என பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த இந்த மையத்திற்கு வார இறுதி நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பொழுதுபோக்கு மைய உணவகத்தில் இந்தியன், இத்தாலியன், சைனீஸ் மற்றும் தமிழ் பாரம்பரிய உணவு உள்ளிட்ட பல்வேறு உணவுகள் கிடைப்பதால் இங்கு வருபவர்கள் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி உண்பது வழக்கம். அப்படி அவர்கள் உணவினை சாப்பிட்டு சென்ற பிறகு உடனடியாக பிளேட்டை ஊழியர்கள் அகற்றாததால் அவர்கள் சாப்பிட்ட அதே பிளேட்டில் அங்கு சுற்றித் திரியும் தெருநாய்கள் உணவு உட்கொள்கிறது. இதனால் பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மேலும் அந்த பகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கூட்டமாக சுற்றி திரிவதோடு சுற்றுலா பயணிகளையும் அச்சுறுத்தி வருவதாகவும், அது மட்டுமின்றி உணவகம் உள்ள இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதாகவும் சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளார். இது தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த பொழுதுபோக்கு மையத்திற்கு குழந்தைகளுக்காகவே அதிகப்படியானோர் வருகின்ற சூழலில் உணவு உட்கொள்ளும் பிளேட்டில் தெருநாய்கள் சாப்பிடும் பொழுது அதற்கு ஏதேனும் தொற்று இருந்தால் அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பரவ வாய்ப்பு உள்ளது. மட்டுமன்றி உணவு உட்கொள்ளும் இடம் சுகாதாரமற்ற முறையில் இருப்பதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்து சுற்றுலாத்துறை மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. புதுச்சேரி கவியரசி சங்கமங்கையர் இலக்கிய மன்ற மாணவர் விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். புதுச்சேரி கவியரசி சங்கமங்கையர் இலக்கிய மன்றம் புதுச்சேரி அரிமா சங்கத்தில் மாணவர்களுக்கு ஓவிய போட்டி போன்ற போட்டிகளை நடத்தி பரிசளிப்பு விழாவையும் நடத்தியது. இதில் அரிமா சங்கத்தை சார்ந்த மூத்த உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த கலை விழாவில் புதுச்சேரி தமிழறிஞர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினார். இவ்விழாவில் புதுவை குமார், கவிதை வானில் கலா விசு, ஏழுமலை, என்ஆர் கலை இலக்கிய அணித்தலைவர் உட்பட ஏராளமான தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த மன்றத்தின் உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் ஆகியோர் இணைந்து நடத்திய பேராசை என்ற நாடகம் மிக சிறப்பாக இருந்தது. விழாவில் சஞ்சனா அறிமுக நாட்டியம் மிக சிறப்பாக அமைந்தது. விழா ஏற்பாடுகளை சங்க தலைவி செல்வி அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார். மாணவர்களும் பெற்றோர்களும் பெரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம்.
Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசாலுகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil Classical Mughal Design Jewelry from Josalukas. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தரமான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் எச்சரித்துள்ளார். புதுச்சேரியின் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நேரு நகர், கோவிந்தசாலை மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட சக்தி நகர், பிள்ளைத்தோட்டம், பெரியார் நகர், காமராஜர் நகர் தொகுதி, சாரம், ஜீவா நகர், கவிக்குயில் நகர் போன்ற பகுதிகளில் கடந்த சில நாட்களாக குடிநீருடன் கழிவுநீர் சேர்ந்து வருவதால் இதனை குடித்த மக்கள் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் 3 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரிடம் மனு அளித்தார். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதற்கு அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பு ஏற்க வேண்டும். ஏதோ ஒரு நாளில் நிகழ்ந்துவிட்ட தவறாக இதனை எண்ணி கடந்துவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் சரியான முறையில் குடிநீர் விநியோகம் நடக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பொதுப்பணித்துறைக்கு உண்டு. அவ்வாறு செயல்பட்டு இருந்தால் 3 உயிர்கள் பறிபோயிருக்காது. இத்தனை பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். மழைக்காலங்களில் குடிநீருடன் கழிவுநீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இவற்றை போர்க்கால அடிப்படையில் பொதுப்பணித்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ரீகன் ஜான்குமார் அத்தியாவசியமான மற்றும் மக்களின் உரிமையான சரியான குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை கோரிக்கை மனுவாக அளித்திருக்கிறோம். எனவே அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து நிலைமையை சரி செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் மக்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் பெரும் போராட்டம் நடத்துவோம் என எச்சரித்தார். பப்ளிக்கு என்ன தேவையான பேசிக் விஷயமோ அதை பத்தி தான் நாங்க சொல்றோம். ஜேசிஎம் மக்கள் மன்றம் வந்து அடுத்த கட்சியா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல சார், அதை பத்தி நாங்க இப்போதைக்கு எந்த ஒரு முடிவு எடுக்கல. இப்போதைக்கு வந்து ஒரு மன்றத்துல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றோமோ அது மட்டும் தான் சார். பிஜேபி என்ன பொறுப்பு இருக்கு? நான் பிஜேபி எந்த பொறுப்பு விளம்பரங்கள்ல அவங்க போட்டு அது முன்னாடி இருந்து சார். இப்போதைக்கு நான் வெளியே இல்ல சார், ஜேசிஎம் பாலிடிக்ஸ் பத்தி நம்ம பேச இல்ல. அதுல சார் ஜேசிஎம் மக்கள் மன்றம் ரைட்டு தான். நீ ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பரவாயில்ல. எலெக்ஷன் வரதுக்கு நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி செய்றீங்க. அதுதான் ஒரு சந்தேகம் வருது. அது இல்லாம தொகுதி முழுவதும் நீங்க உங்களோட சர்வீஸ் தான் வருது. அதனால கேக்குறோம், மக்கள் மன்றம் அரசியல் கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது தெரியல சார். அது ஒரு 2-3 மந்த்ஸ்ல பாப்போம் சார். அதை பத்தி இப்ப நாங்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு அதை பத்தி சொல்ல முடியாது. 2-3 மந்த்ஸ்ல பேசலாம். அதை பத்தி இப்போதைக்கு அதை பத்தி பேசலாம் சார். நெல்லித்தோப்பு தொகுதியில குடிநீர் சரியில்லைன்றாங்க. எல்லா தொகுதியிலும் சரியில்லை. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்த நாளையொட்டி அருண் சர்மா தொண்டு நிறுவன ட்ரஸ்ட் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு ஆளுயர மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் அருண் சர்மா தொண்டு நிறுவனம் சார்பில் அதன் அறங்காவலர் பிரபாதேவி வீரராகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து ஆளுயர மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் ஐஜி வீரராகு, மகன் அருண் சர்மா மற்றும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் இருந்தனர். அபயம் தொண்டு நிறுவனம் சார்பில் அண்ணா காசி அனுசுயா தேவி அறக்கட்டளை மூலம் பள்ளி மாணவிக்கு கண் அறுவை சிகிச்சைக்கான நிதி உதவி அளிக்கப்பட்டது. அரசு பள்ளியில் பயிலும் பார்வை குறைபாடு உடைய வறுமை நிலையில் உள்ள 11ஆம் வகுப்பு மாணவி சாருமதி புதுச்சேரி தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையில் கண்ணில் லென்ஸ் வைத்து அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்காக புதுச்சேரி அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் தெல்லாறு அண்ணா காசி அனுசுயா தேவி அறக்கட்டளை நிறுவனர் ஆசிரியர் காசி மனோகரன் அவர்களிடம் கோரிக்கை வைத்தபோது அவர் உடனடியாக அந்த மாணவிக்கு அறுவை சிகிச்சைக்கு செலவாகும் தொகையை மாணவிக்கு தருவதாக ஒப்புக்கொண்டார். மாணவியின் கண் அறுவை சிகிச்சைக்கு தேவையான தொகையை அண்ணா காசி அனுசுயா தேவி அறக்கட்டளை நிறுவனர் ஆசிரியர் காசி மனோகரன் அவர்கள் அபயம் தொண்டு நிறுவனர் முனைவர் சுந்தர முருகனுடன் இணைந்து மாணவியிடம் வழங்கினார்.
மாணவியின் தாயாரும் உடனிருந்தார். மேல்வாலை கண்டாச்சிபுரம் பழனிவேலு கல்வி நிறுவனத்தின் அறங்காவலர் சிவதிரு ராஜேந்திரன் அவர்களும் திருவண்ணாமலை கவிஞர் எழுத்தாளர் ஜீவா அசோகன் இணையரும் இந்த சேவைக்காக உதவி செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த விரிசலும் இல்லை. பாஜக மேலிட பொறுப்பாளர் பேட்டி. சுத்தமான குடிநீர் வழங்க வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முற்றுகை. தண்ணீர் குடங்களை உடைத்து திமுகவினர் கோஷமிட்டதால் பரபரப்பு. செவாலிய செல்லாநாயக்கர் பிறந்த நாள். புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி செல்லாநாயக்கர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை. குடிநீர் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டம். விநியோகிக்கப்படும் குடிநீரை ஆய்வு செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.